ஏன்டா ஒரு ஸ்கூட்டி வாங்குனது ஒரு குத்தமாடா? நான் ரொம்ப வருஷமா ஆசைப்பட்டு வீட்ல கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஸ்கூட்டி வேற ஓட்டவே தெரியாது. வாங்கிட்டு தான் ஓட்டவே கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டிய வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் சொந்த காசுல நான் இஎம்ஐ கட்டி நான் வாங்க போறேன். அந்த ஸ்கூட்டிய வாங்குறது ஒரு கஷ்டம்னா, அந்த ஸ்கூட்டி வாங்குனதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த கதைய தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஜூலை மந்த் தான் எங்க வீட்ல எனக்கு பெர்மிஷன் குடுத்தாங்க. சரி வாங்கி தொல அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வருஷமா வெஸ்பா தான் வாங்கணும். எனக்கு அது ஒரு ட்ரீம் பைக்னு கூட சொல்லலாம். உங்க யாருக்கெல்லாம் அது ஒரு ட்ரீம் பைக் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெஸ்பால நான் இந்த டியூவல் கலர் தான் வாங்கியிருந்தேன். இது ரேட் என்னவா இருக்கும்ட்டு கெஸ் பண்ணுங்க. கதைக்குள்ள வருவோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த பைக்கை வாங்கிட்டு வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்து விட்டேன். ஒரு மாசத்துலயே நான் ஸ்கூட்டி ஓட்ட கத்துக்கிட்டேன். நான் 11th 12th படிக்கும்போது சைக்கிள் ஓட்டின ஆள். 5 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு வண்டின்னு ஒன்று ஓட்ட போகிறேன். அதுவும் ஸ்கூட்டி. அதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு அதை கற்றுக்கவே. சரி நம்ம தான் இனிமேல் ஓட்ட கற்றுக்கிட்டோம், வீட்டில் இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம பாட்டுனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சேன். எப்போல்லாம் எடுக்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை விழுந்து வாரிட்டு வந்துடுவேன். ஓகே, ஸ்கூட்டி ஓட்டினா விழுந்து வாரிட்டு தான் வருவாங்க, அது ஓகே. ஆனால் சிக்காயிடுறேன், ஜுரம் வந்துடுது, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் தான் வந்துட்டுருக்கு. இது நீங்கள் என்னன்னு நினைக்கிறதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.